தலையில வந்து அங்கங்க பேட்ச் பேட்சா காயின் ஷேப்ல வந்து முடி கொட்டுதுங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது மெயினா ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிட்டே வரும், சில பேருக்கு ஜெனட்டிக்காகவும் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க, ஒழுங்கான லைஃப் ஸ்டைலில் இல்லை அப்படின்னாலுமே வரும். என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாலேயும் வரும். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலோபேஷியா ஏரேட்டா, புழுவெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன ரெமடிஸ் பார்க்கலாம், ஹோம் ரெமடிஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாறு எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து வச்சு நீங்கள் வந்து தடவி விடலாம். இல்லைன்னா அந்த சின்ன வெங்காயத்தை டேரெக்டாக வந்து ரப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த புழுவெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். சின்ன வெங்காயத்தில் வந்து அதிகப்படியான சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியூ ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறத பார்க்க முடியும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரளிச்செடி. அரளிச்செடியில் இருக்கிற அந்த நீங்கள் ஜஸ்ட் பிரேக் பண்ணீங்கன்னா அது வந்து பால் வரும். அந்த பாலை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அண்ட் தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கும்போது அதே அரளிச்செடியில் இருக்கிற வரக்கூடிய பாலை வந்து எடுத்துக்கோங்க. அதே அந்த ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரடை தைலம் வந்து எடுத்துக்கோங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நெய், அதாவது தேங்காய் எண்ணெய், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஹேர் பேட்ச் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரது மூலிமா உங்களுக்கு நியூ ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறத பார்க்க முடியும். தேங்க்யூ.